நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே அற்புதமாக எமை படைத்தீர், தற்பரன் நீரே எமை மீட்டீர். பொற்புடனப்ப ரசகுணத்தில் எப்பொழுதும் வாழ் இறைவனானீர். எத்தனை வழிகளில் உமதன்பை என்பீத்தமை நீராட்கொண்டே. அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் ஏமை நிலை நிறுத்தும். நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவீர். இளமையின் பொழிவால்
திகழ் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவே. அன்பின் தேவனற்கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வே. அன்பின் தேவனற்கருணையிலே. நாம் அனைவரும் இறைவனின் பிரசன்னத்தை உணர்வோம். இறைவன் நம்முடைய வாழ்விலே அபரிவிதமான ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி இருக்கின்றார். அதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அவரை போற்றி புகழ்வோம். எசையா 41:10 இவ்வாறு கூறுகிறது: அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கின்றேன். கலங்காதே, நானே உன் கடவுள். உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். நீதியின் வலக்கரத்தால் உம்மை தாங்கிடுவேன். ஆண்டவர் நமக்கு அரணாகவும் கோட்டையாகவும் வலிமை அளிப்பவராகவும் நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்றார். அவரை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்கின்றோமா? விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் இவ்வாறு கூறுகிறது: உம் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடம் புனிதமான இடம். நாம் இருக்கின்ற இந்த இடமும் புனிதமான இடம். பராக்குகளுக்கு இடம் கொடாது, பிற சிந்தனைகளுக்கும் இடம் கொடாது. அவற்றை அகற்றி விடுவோம். இறைவனின் மீது நம்முடைய முழு பார்வையை வைப்போம். இறைவனை நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் இறைவன். ஆண்டவரே, பேசும் உம் மடியேன் கேட்கின்றேன் என்ற சாமுவேலை போல, இதோ உமது அடிமை என்று கன்னி மரியாளை போல, ஆண்டவரே, யார் ஓடி போனாலும் நான் உம்மை விட்டு ஓடி போக மாட்டேன் என்று கூறிய பேதுருவை போல ஆண்டவரிடம் நம்மையே அர்ப்பணிப்போம். யாரையும் எச்சூழ்நிலையிலும் இலக்க மனமில்லாத இறைவனாக நம் இறைவன் நம்முன்னே இருக்கின்றார். இவ்வுலகில் உள்ள அனைவர் மீதும் இரக்கத்தையும் அன்பையும் அள்ளி தருபவராக நம் இறைவன் இருக்கின்றார். அவருடைய அருளை அமைதியில் சிறிது நேரம் உணருவோம். திருப்பாடல் 95:6 இவ்வாறு சொல்லுகிறது: வாருங்கள், தாழ்பணிந்து இறைவனை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம் என்று. உலகம் முடியும் வரை நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று சொன்ன நம் இறைவன், நம்மை உருவாக்கி பாதுகாத்து வழிநடத்தும் நம் இறைவன், அவர் முன் இருக்கும் நாம் அவரை வாயார போற்றி புகழ்வோம். இந்த பாடல் வழியாக இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில்
அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாது எந்நாளிலும். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாது எந்நாளிலும். இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. பாடுங்கள் பரவசமாய் பரமன் இயேசு அன்பினையே. பாடுங்கள் பரவசமாய் பரமன் இயேசு அன்பினையே. துதிக்கின்ற போது எரிகின்ற நெருப்பு மகிமையை காணச் செய்யும். துதிக்கின்ற போது எரிகின்ற நெருப்பு மகிமையை காணச் செய்யும். இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. இறைவனை போற்றி புகழ்ந்த நாம் நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 18 இறை வசனங்கள் 15 முதல் 20 முடிய. உங்கள் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லை என்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில்
அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கின்றேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திவ்ய நற்கருணை வடிவிலே எழுந்திருக்கும் நம் இறைவன் அன்பின் இறைவன், இரக்கத்தின் இறைவன், மன்னிப்பின் இறைவன், அரவணைப்பின் இறைவன். இப்படிப்பட்ட நம் இறைவன் யாரையுமே எச்சூழ்நிலையிலும் இழக்க மனமில்லாத இறைவனாக நம் இறைவன் இருக்கின்றார். நாம் எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் சரி, நாம் எவ்வளவு பெரிய குற்றங்கள் செய்திருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை இழக்க மனமில்லாத இறைவனாக நம் இறைவன் இருக்கின்றார். பழைய ஏற்பாட்டிலே யாவை இறைவனும் இஸ்ரேல் மக்களை இழக்க மனமில்லாதவராக இருந்திருக்கின்றார். இஸ்ரேல் மக்களுக்கு உண்ண உணவு கொடுத்து, இருக்க அருந்த நீர் கொடுத்து, இருக்க இடம் கொடுத்து, பகலிலே மேக தூணாகவும் இரவிலே நெருப்பு தூணாகவும் இருந்து காத்து வந்த அந்த இறைவன் எப்பொழுது இஸ்ரேல் மக்கள் தவறு செய்கின்றார்களோ அப்பொழுது இறைவாக்கினர்களை அனுப்பி அவர்களுடைய தவற்றை திருத்தி மீண்டும் தன்னோடு இணைக்கும் இறைவனாகவே யாவே இறைவன் இருந்திருக்கின்றார். ஆக யாவே இறைவன் யாரையும் இழக்க மனமில்லாதவராக இருக்கின்றார். யாரையும் இழக்க விரும்பவில்லை, மாறாக இணைக்கவே விரும்புகின்றார். எசேக்கியேல் 33வது அதிகாரம் 7வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: என் வாய் நின்று வரும் வாக்கை கேட்கும் போதெல்லாம் நீ என் பொருட்டு என் மக்களை எச்சரிக்க வேண்டும் என்று. ஆக இறை வாக்கினர்கள் இறைவனின் கருவிகளாக எப்பொழுது தவறு செய்கின்றார்களோ அப்பொழுது அந்த தவற்றை எடுத்து கூறி மீண்டும் இறைவனிடம் எடுத்து செல்லும் இறை தூதுவர்களாக இறைவாக்கினர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஆக மொத்தத்தில் தொடக்கம் முதல் இறுதி வரை யாவை இறைவன் யாரையும் இழக்க மனமில்லாத இறைவனாகவே இருந்திருக்கின்றார். புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்த்தோம் என்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எச்சூழ்நிலையிலும் யாரையும் இழக்க மனமில்லாத இறைவனாகவே இருந்திருக்கின்றார். லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே நாம் படித்தோம் என்றால் மனமாறிய சக்கேயுவை பார்த்து ஆண்டவர் கூறுவார், இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கின்றார் என்று. ஆக மனமாறிய சக்கேயுவும் இழக்க மனமில்லாதவராக இறைவன் இருந்திருக்கின்றார். மத்தேயு 9வது அதிகாரம் 9வது வசனத்திலே வரி தண்டுபவரான மத்தேயுவையும் என்னை பின்பற்றி வா என்று நம் ஆண்டவர் அழைத்திருக்கின்றார். யோவான் நற்செய்தி 3வது அதிகாரத்திலே பரிசேயரான நிக்கேதேமையும் தன்னோடு இணைத்துக் கொள்கின்றார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 26 வசனம் தன்னை காட்டி கொடுத்த யூதாசையும் தோளா என்று அன்போடு அழைத்து அவரையும் தன்னோடு இணைத்துக் கொள்கின்றார். பாவிகளாக கருதப்பட்ட விபச்சார பெண்ணையும் சமாரிய பெண்ணையும் தன்னோடு இணைத்துக் கொள்கின்றார் நம் ஆண்டவர். யூத சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட பார்வையற்றவர், தொழுநோயாளர்கள், ஏழைகள் அனைவரையும் தன்னோடு இணைத்துக் கொள்கின்றார்.
திருச்சபையின் இரு தூண்களாக கருதப்பட்ட பலவீனரான பேதுருவையும் பலம் படைத்த பவுலையும் தன்னோடு இணைத்துக் கொள்கின்றார். ஏன் சிலுவையில் இறுதி வேளையில் சிலுவையில் அறையப்பட்ட யூதர்களையும் இவர்கள் என்னதென்று அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும் என்று அவர்களுக்கும் மன்னிப்பை வழங்கி அவர்களையும் தன்னோடு இணைத்துக் கொள்கின்றார். ஆக யாரையும் எச்சூழ்நிலையிலும் இழக்க மனமில்லாத இறைவனாக நம் இறைவன் இருக்கின்றார். நாம் யாராக இருந்தாலும் சரி, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, யாரையும் எச்சூழ்நிலையிலும் இழக்க மனமில்லாதவராக நம் இறைவன் இருக்கின்றார். திவ்ய நற்கருணை முன் அமர்ந்திருக்கும் நம்மையும் இறைவன் இழக்க மனமில்லாதவராக இருந்திருக்கின்றார். காணொளி மூலமாக இறைவனிடம் ஜெபித்து கொண்டிருக்கின்ற உங்களையும் இழக்க மனவராக இறைவன் இருக்கின்றார். படுத்த படுக்கையாக பல ஆண்டுகள் இறைவனின் இரக்கத்திற்காக காத்து கொண்டிருக்கும் உங்களையும் இறைவன் இழக்க மனமில்லாதவராக இருக்கின்றார். வயதான காலத்தில் தன்னந்தனியாக விடப்பட்டு ஆதரவற்று இருக்கும் உங்களையும் இறைவன் இழக்க மனமில்லாதவராக இருக்கின்றார். குடும்பத்திற்காக ஓடோடி உழைத்து தேய்ந்து போன உங்களையும் இறைவன் இழக்க மனமில்லாதவராக இருக்கின்றார். அனைவர் மீதும் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி கொண்டிருக்கும் நம் இறைவன் யாரையுமே எப்பொழுதும் எச்சூழ்நிலையிலும் இழக்க மனமில்லாதவராக இருக்கின்றார். நாமும் இறைவனை எச்சூழ்நிலையிலும் இழப்பவர்களாக இருக்கக்கூடாது. நம் ஆண்டவர் நம்மை படைத்து காத்து வரும் தந்தை. நாம் அவரை இறுக பற்றி கொள்ள வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். நாம் எப்பொழுது ஜெபிக்கின்றோமோ நம்முடைய உறவு கடவுளோடு வளரும், நம்முடைய உறவு வலுப்படும். ஜெபமே இறைவனோடு உள்ள உறவுக்கு பாலமாக அமைகின்றது. 1 குறிப்பேடு 22வது அதிகாரம் 19வது வசனம் இவ்வாறு கூறுகிறது: ஒன்றாக ஒரே மனதோராய் இணைந்து கடவுளை நாட வேண்டும், தேட வேண்டும் என்று. நாம் எப்பொழுது கடவுளை நாடுகின்றோமோ, நாம் எப்பொழுது கடவுளை தேடுகின்றோமோ, அப்பொழுது ஆண்டவர் நமது குடும்பத்திற்கும் நமது உற்றார் உறவினருக்கும் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் அள்ளி தருபவராகவே இருக்கின்றார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது, மறுத்துவிடவும் கூடாது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18 இறை வசனம் 20 சொல்லுகிறது: எங்கே 2-3 பேர் கூடி ஜெபிக்கின்றார்களோ அங்கே நான் வாசம் செய்கின்றேன் என்று. நாம் எப்பொழுது ஒன்றாக கூடி இறைவனிடம் ஜெபிக்கின்றோமோ அப்பொழுது இறைவன் நம் மத்தியிலே இருந்து கொண்டு இருக்கின்றார். நாம் நம்முடைய உறவையும் வலுப்படுத்துவோம், நம்பிக்கையும் வலுப்படுத்துவோம். நாம் இறைவனை துதிப்பது இந்த 1 மணி நேரம் மட்டுமே நின்று விடாமல் தொடர்ந்து இறைவனிடம் ஜெபிக்க வேண்டும். 2 மாதத்திற்கு முன்பாக நாங்கள் மாதா டிவிற்கு ஒரு அனுபவத்திற்காக சென்றிருந்தோம். மாதா தொலைக்காட்சி இல்லந்தோறும் இறையாட்சி என்ற விருது வாக்கோடு மாதா டிவியானது இருக்கின்றது. அந்த மாதா டிவியில் காலை 9:30 மணி முதல் 10 மணி முடிய அனைத்து பணியாளர்களும் திவ்ய நற்கருணை முன்பாக அமர்ந்து ஜெபித்துவிட்டுதான் தங்களுடைய வேலைகளை ஆரம்பிக்கின்றார்கள். இந்த ஜெபத்தின் மூலமாகவே தான் இந்த மாதா டிவி எவ்வளவு பெரிதாக வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆக நாம் எப்பொழுது ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கின்றோமோ அப்பொழுது நாமும் வலுப்பெறுவோம், வளப்படுவோம். யோசுவா 6வது அதிகாரத்திலே இஸ்ரேல் மக்கள் எப்பொழுது ஒன்றாக சேர்ந்து கூக்குரலிட்டார்களோ அப்பொழுது எரிகோ சுவர் இடித்து விழுந்தது. திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரத்திலே பெந்தகோஸ்து நாளில் கன்னி மரியாளோடு சேர்ந்து சீடர்கள் எப்பொழுது ஜெபித்தார்களோ தூய ஆவியை பெற்று கொண்டனர். ஆக நாம் எப்பொழுது ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கின்றோமோ நாமும் நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெறுவோம்
என்பதில் ஐயமில்லை. நாமும் ஒன்றாக சேர்ந்து ஜெபிப்போம். ஒருவேளை பிறர் இறைவனை இழப்பவராக இருந்தால் அவருக்கு துணை புரிவோம், அவரோடு சேர்ந்து ஜெபிப்போம், அவரையும் இறைவனின் பாதத்திற்கு அழைத்து செல்வோம். இந்த வேளையிலே சிறப்பாக நோயுற்றோருக்காகவும் முதியோருக்காகவும் படுத்த படுக்கையாக இருக்கும் நோயாளர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். நாம் எப்பொழுது ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கின்றோமோ நம்முடைய உறவு கடவுளோடு வளரும் என்பதுதான் உண்மை. எனவே அதற்கான அருளை இந்த திவ்ய நற்கருணை நாதரிடம் அமைதியில் வேண்டுவோம். ஒரு தாய் தன் குழந்தையை தேற்றுவது போல தினம் தினம் நம் ஆண்டவர் நம்மை தேற்றுகின்றார், திடப்படுத்துகின்றார், வலுப்படுத்துகின்றார், நம்மை பாதுகாக்கின்றார், அரணாக இருக்கின்றார். நாமும் அவரோடு இணைந்து இருக்க வழிவகை செய்ய வேண்டும். இறைவனின் அன்பை உணர இந்த பாடல் வழியாக இறைவனை போற்றி புகழ்வோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். 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 அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய்
தேற்றுவது போல் இந்நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் இந்நேசர் தேற்றுவார். தொடர்ந்து இறைவனை அமைதியில் புகழ்வோம். புனித அகஸ்தினார் சொல்லுவார், ஆண்டவர் நல்லவற்றையே கொடுக்க ஆயத்தமாய் இருக்கின்றார். கேட்கும் போது அபரிவிதமாக கொடுப்பவர் நம் ஆண்டவர். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை எடுத்துரையுங்கள் என்று சொன்ன பவுலை போல, தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று சொன்ன பார்வையற்றவரை போல நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனின் பாதம் சமர்ப்பிப்போம். அன்பான ஆண்டவரே, எங்கே 2-3 பேர் என் பெயரால் கூடியிருக்கிறீர்களோ அங்கே உங்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று கூறியவரே, இதோ இந்த காணொளி மூலமாக ஒன்றாக எங்கள் அனைவரையும் இணைத்து உம்மை போற்ற துதிக்க கொடுத்த கிருபைக்காக, நேரத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அன்பு ஆண்டவரே, இந்த வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும். எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் உமது அருள் பொழிய நீர் ஆவியின் துணையை எங்களுக்கு தந்தருளும். நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து உம்மை போற்றி புகழவும் துதிக்கவும் உமது பெயரை நாள்தோறும் மகிமைப்படுத்தவும் தேவையான அருளை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வலிமை வாய்ந்த வீரனைப் போல எங்களோடு என்றும் இருக்கும் எம் இறைவா, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் குடும்பத்திற்கு தேவையான அமைதி, மகிழ்ச்சியை தந்து நாங்கள் உமது சீடத்திகளாக எந்நாளும் எப்பொழுதும் நாங்கள் இருக்க உமது அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, யாரையும் எச்சூழ்நிலையிலும் இழக்க மனமில்லாதவராய் நீர் இருக்கின்றீர் என்பதனை நாங்கள் அறிகின்றோம், நம்புகின்றோம். எங்களுடைய பாவங்கள், பலவீனங்கள், தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து நாங்கள் உண்மையின் வழியில், நேர்மையின் வழியில் உம்மை பின்தொடர்ந்து உமது அரசின் மாட்சியில் நாங்கள் செழித்தோங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பலவீனர்களுக்கும் பாமர மக்களுக்கும் பலமாக இருக்கும் இறைவா, இவ்வுலகில் பொருளாதாரத்தால் கைவிடப்பட்டு விளிம்பு நிலையில் நிற்கும் உமது மந்தையை கண்ணோக்கி பாரும். அவர்கள் சோர்வடையும் போது துணிவையும், ஆதரவற்று நிற்கும் போது ஆறுதலையும் தந்து அவர்களின் இறைவனாக, அவர்களின் பலமாக நீர் இருக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றல் அனைத்தின் ஊற்றுமாய் விளங்கும் இறைவா, இவ்வுலகில் வயது முதிர்ந்தும் படுத்த படுக்கையாக இருக்கும் ஒவ்வொருவரையும், மேலும் மருத்துவமனையில் இருக்கும் ஒவ்வொருவரின் வேதனைகளையும் வலிகளையும் நீர் அறிவீர். அவர்களுக்கு தேவையான
வலிமையை தந்து அவர்களை உம் திருக்கரத்தால் காத்து வழி நடத்தி அவர்களோடு என்றும் தங்கி அவர்களோடு உரையாட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துகளுக்காக அமைதியில் இறைவனிடம் வேண்டுவோம். மறை
இறைவனே, வழி நடத்தும் இயேசுவே, வாழ்வை அளிக்கும் இறைவனே, உம்மை நினைக்க நினைக்க நெஞ்சம் இனிக்கிறதே, உம்மை சுவைக்க சுவைக்க தஞ்சம் கிடைக்கிறதே, நினைக்க நினைக்க நெஞ்சம் இனிக்கிறதே, உம்மை சுவைக்க சுவைக்க தஞ்சம் கிடைக்கிறதே. உருக்கமாக ஒரே மனதினராய் இறைவனிடம் செபிப்போம். கண்களை மூடி இறைவனின் பிரசன்னத்தை உணர்ந்து தொடர்ந்து இறைவனிடம் செபிப்போம். சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறிய எம் அன்பு ஆண்டவரே, சுமைகளோடும் கண்ணீரோடும் கவலைகளோடும் கஷ்டத்தோடும் துன்பத்தோடும் துயரத்தோடும் உம்மிடம் ஜெபித்து கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். திருப்பாடல் ஆசிரியர் கூறுவது போல, எங்கள் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர், உமது தோற்பையில் எங்கள் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர், அதற்கான தக்க பதிலை நீர் தருவீர். நாங்களும் எங்களுடைய கண்ணீரை நீர் உம்முடைய தோற்பையில் சேர்த்து வைத்து அதற்கான தக்க பதிலை நீர் தருவீர் என்று முழு மனதினராய் உம்மிடம் நம்பிக்கை வைத்துள்ளோம். எங்களுடைய நம்பிக்கையை திடப்படுத்தும். நாங்கள் தவறும் போதெல்லாம், நாங்கள் தீமைகள் செய்யும் போதெல்லாம் எங்களோடு இருந்து எங்களை காத்து வழி நடத்தும். உடல் நோயாலும் உள்ள நோயாலும் பாதிக்கப்பட்டு குடும்பத்தினரால் கைவிடப்பட்டு வயது முதிர்ந்தவர்களாகவும் ஆதரவற்றவர்களாகவும் இருக்கும் எங்களையும் கண்ணோக்கி பாரும். எந்நாளும் எங்களோடு இருந்து வழி நடத்தும். என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்று சொன்னவரை, இதோ வலுவின்மையாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களை வலிமைப்படுத்தும், எங்களை பாதுகாத்து வழி நடத்தும். எந்நாளும் எங்களோடு ஒரு போர் வீரராக எங்களோடு தங்கும். எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் அள்ளித்தாரும். நாங்கள் உம்மை இழக்க மனமில்லாதவராய் இருக்க எங்களுக்கு தேவையான அருள் வரங்களை தந்தருளும். நாங்களும் என்றும் உம்மோடும் இணைந்து இருக்க தேவையான அருளை தாரும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகிறோம். ஆமென். நினைக்க நினைக்க
சுவைக்க தஞ்சம் கிடைக்கிறதே. உயர்யுவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக.
தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி இன்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.